எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 6 மணி முதலில் ஒன்றாக அடிக்கும். பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவேளையிட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடங்களில் எத்தனை முறை மணி ஒன்று சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு 2016 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ஃபைனலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அதாவது இப்போ காலையில பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெல்லும் ஒன்றா அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பெல்லும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு 2 வினாடிக்கு ஒரு முறை, 4 வினாடிக்கு ஒரு முறை, 6 வினாடிக்கு ஒரு முறை, 8 வினாடிக்கு ஒரு முறை, 10 வினாடிக்கு ஒரு முறை, 12 வினாடிக்கு ஒரு முறை அடிக்கும். இது சேர்ந்து மறுபடியும் எப்போ அடிக்கும் அப்படின்னு ஜென்ரலாக கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில் கூடிய மாதிரி வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்வேன். ஸோ நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டால் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். ஆனால் இதில் அடிஷ்னலாக என்ன சொல்கிறான்னா, ஒரு 30 நிமிஷத்தில் அந்த 6 பெல்லும் ஒன்றா சேர்ந்து எத்தனை முறை அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்து பயப்பட வேணாம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு 6 மணி இருக்குதுங்க. அந்த 6 மணி முதல்ல ஒன்றா அடிச்சிடுது. எத்தனை மணிக்கு அடிக்குதுலாம் அவன் சொல்லலை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டாக 6 மணி ஒன்றா அடிச்சிடுது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மணி 2 வினாடிக்கு ஒரு முறையும், ரெண்டாவது 4 வினாடிக்கு ஒரு முறையும், மூணாவது மணி 6 வினாடிக்கு ஒரு முறையும், நாலாவது மணி 8 வினாடிக்கு ஒரு முறையும், அப்புறம் 5வது மணி 10 வினாடிக்கு ஒரு முறையும், 6வது மணி 12 வினாடிக்கு ஒரு முறையும் அடிக்கும். அப்படின்னா இது இந்த 6ம் மறுபடியும் எப்போ ஒன்றா அடிக்கும் அதை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் ஒன்றா அடிக்கும்னு சொல்லிட்டாவே இந்த 6 வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. எல்சிஎம்கான கான்செப்ட் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்ன, இந்த 6 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் எழுதலாம். ஆனால் இது எல்லாமே 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அதனால் 2ன்னு வச்சுக்கிறேன். O 2 2, E 2 4, 3 2 6, 4 2 8, I 2 10, R 2 12. அடடே. அடுத்தது என்ன பண்ணுறேன், இங்கே மீதி மறுபடியும் ஒரு 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது காமனாக, அதாவது மினிமம் 2 நம்பராவது காமனாக ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். பட் இதில் 2ஆம் வாய்ப்பாடில் நிறைய நம்பர் வரும். 1 வராது, அப்படியே 1 இறக்கிறேன். O 2 2 கரெக்டாக. 3 வராது, அப்படியே போட்டுங்க. 4 2 வாட்டின்னு வரும், 2 2 4. 5 வராது, அப்படியே இறக்கிறேன். 6 3 2 6ன்னு வரும். கரெக்டாக இப்போ போடுறது புரியுதுங்களா? புரியுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு ஸ்டெப்பு. இப்போ இதில் இருக்கிற நம்பர்ஸில் ஏதாவது 2 நம்பராவது, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். 3 போட்டுக்கிறேன். ஏன்னா 3 2 இடத்துல இருக்கு பாருங்க. அப்போ 1 3ஆம் வாய்ப்பாடில் வராது, 1 அப்படியே இறக்கிட்டேன். 1 3 3, 2 3ஆம் வாய்ப்பாடில் வராது, 2 இறக்குங்க. 5 3ஆம் வாய்ப்பாடில் வராது, 5 இறக்குங்க. 3 1 3 3 வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நமக்கு கிடச்சிருக்கிறது இங்கே 2 5 தான். இந்த 2 5ம் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வராது. அதனால் இப்போ அப்படியே வெளியிருக்கிற நம்பர்ஸை பெருகுனா அதுதாங்க எல்சிஎம். புரியுதுங்களா? அப்படி பார்த்தா இங்கே பாருங்க, 2 2 4, 4 2 8, 8 3 8 16 16 24 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ அப்புறம் இன்னொரு 5 இருக்கு, 24 5 120. அவ்வளோதாங்க. அப்போ 120 வினாடிக்கு ஒரு முறை அடிக்கும். ஆனால் இங்கே கொஸ்டின் 30 நிமிடம் அப்படின்னு 30 நிமிடம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நிமிஷத்தில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இதுவாகும். அப்போ 120 வினாடியை நிமிஷமாக மாற்றணும். வினாடியே நிமிஷமாக மாற்றணும்னா 60 வகுத்துக்கலாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த 0க்கு 0 கேன்சலு, 1 6 6, 6 12, 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்குங்க. அப்போ இப்போ 6 பெல்லும் ஒன்றா அடிக்குதுன்னா அடுத்த 2 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் 6 பெல்லும் ஒன்றா அடிக்கும். அதுக்கு அடுத்த 2 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் 6 பெல் ஒன்றா அடிக்கும். சூப்பர். அப்படின்னா 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அடிக்கும்? இதுதான் கேள்வி. அப்போ 30 நிமிஷத்துனா 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு அடிக்கும். அப்போ 30ல் நம்ம 2ஆல் வகுத்துட்டாவே, ஏன்னா அவன் கேட்டது மொத்தம் 30 நிமிஷம். சரிங்களா? 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 6 பெல்லும் ஒன்றா அடிக்கும். அப்போ நான் 30ல் வகுத்துட்டாவே எத்தனை முறை அடிக்கணும்னு சொல்லிடலாம். கரெக்டா இல்லையா? அப்போ அடிச்சிங்கன்னா 15 வாட்டி. அப்போ 30 நிமிஷத்தில் 15 வாட்டி அடிக்கும். உடனே 15 கரெக்டான்னு கேட்டனா கொஸ்டின் நல்லா உள்வாங்க.
அதாவது ஸ்டார்டிங்கில் இங்கே பாருங்க, முதல்ல 6 பெல்லும் ஒன்றா அடிக்குது. இந்த லைன் இல்லைன்னா 15 ஆன்சர். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், 6 மணிகளும் முதலில் ஒன்றா அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, பின்னர் அவை ஒவ்வொன்றும் வந்து எத்தனை வினாடியில் அடிக்கணும்னு சொல்லிட்டான். அப்போ 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அடிக்கணும்னு கேட்குறான். அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி எல்லாமே அடிச்சிருச்சு இல்லையா? அப்போது நம்ம கணக்கு பிரகாரம் 30 நிமிஷத்தில் 15 வாட்டி அடிக்கும். ஸ்டார்டிங்கில் 1ன்றதால அந்த 1 கூட்டிக்கணும். அப்போ நான் 16 வாட்டி அடிக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருந்தா மட்டும் அந்த 1 சேர்த்துங்க. இல்லை அப்படி கொடுக்கலன்னா அந்த 1 சேர்க்க வேணாம். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தா 16 முறை அடிக்குங்க. அவ்வளோதான் ஆன்சர். இது ஒரு பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதில் வந்து 15 கணக்கு இந்த மாடலை நடத்தியாச்சு. HCF கேட்டால் எப்படி, LCM கேட்டால் எப்படின்னு. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்டில் 2024 குரூப் 2 LCM HCFன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம 15 கணக்கு பார்த்தாச்சு. இது கொஞ்சம் ஃபைனலாக இந்த மாதிரி நிமிஷத்தை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி எவ்வளோ நிமிஷம் கேட்குறோன்னா அதில் வகுத்துருங்க. வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த ஆன்சராக வச்சுக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஒன்றா அடிக்குதுன்னா அந்த 1ஐயும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. புரியுதா? ஒரே கணக்கு தான், கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ புரியலன்னு கேளுங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க சார்னா சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் நம்ம டிஎன்பிசியில் இல்லை மற்ற எக்ஸாமில் தேடி நான் ஒன்றா கொஞ்சம் ப்ராக்டிக்ஸுக்கு சம்ஸ் வந்து கொடுக்குறேன், இல்லை நடத்துகிறேன். அது நீங்கள் கொடுக்குற கமாண்டை பொறுத்து தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.